அனைவருக்கும் வணக்கம். டான் டிவியின் காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல உங்களை சந்தித்திருக்கிறோம். பொதுவாக பல ஆளுமைகளுடைய கதைகளையும் அவர்கள் இந்த துறை சார்ந்து அவர்கள் ஜெயிப்பதற்காக என்ன மாதிரியான போராட்டங்களை சந்தித்தார்கள், இன்றைக்கு அவர்கள் ஒரு சாதனையாளர்களாக மாறியிருக்கிறார்கள், அவர்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம் நிகழ்ச்சியின் வாயிலாக. அந்த மாதிரி இன்றைய நிகழ்ச்சிக்கு எம்மோடு இணைந்திருக்கிறார் உளவியலாளர் அஹ்மத் இஃப்திகார் அவர்கள். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. அவருடைய வாழ்க்கை ஜேர்னின்றது ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஸோ அவரை நிகழ்ச்சியில் நினைச்சுக்கோம். சலாம், அப்புறம் வணக்கம். ஓகே வணக்கம். வலைக்கும் சலாம். ரொம்ப நன்றி ரிஸ்வான், இந்த காஃபி வித் பிரமுகர் நிகழ்ச்சியில் நம்மளை அழைத்ததுக்கு. ஓகே, நீங்க வந்து ஒரு உளவியலாளர். அதாவது பொதுவாக சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்களாம் சின்ன வயசுல வந்து இந்த சந்திரமுகி படம் பார்த்த போது எப்படி நினைச்சோன்னா, ஓகே இவர்கள்லாம் வந்து நம்ம மனசுல நினைக்கிறதையே சொல்லுவாங்களோ அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குதா? உண்மையிலே மனசில் நினைக்கிறத சொல்கிறதுக்கு முன்னுக்கு அந்த மனசோடு சம்மந்தப்பட்ட பல விடயங்களை உளவியல் பேசிட்டு இருக்கு. அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ஸ்டடீஸ் படித்ததால் இவர் இப்படியான லைனில் இருக்கிறாரு, இவர் எதிர்காலத்தில் இப்படியாக சான்ஸ் இருக்குது, இவருக்கு இப்படியான பிரச்சனை வர சான்ஸ் இருக்குன்ற ஒரு ஊகம் ஒரு ஒரு சயின்டிஃபிக்கலி, அதாவது விஞ்ஞான ரீதியாக விளங்கலாம் நமக்கு. நான் இது வந்து ஸ்டார்ட்ல ஒரு ஐடியாக்காக தான் நான் கேட்டேன். பட் நாங்கள் நிகழ்ச்சியில் ஆரம்பமாக கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இந்த துறை சார்ந்து போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்து ஒருத்தருக்கும் இருக்கும் சின்ன வயசுல இருந்து. அது மாதிரி உங்களோட இளம் பருவத்துல இருந்து இன்றைக்கு நீங்க இந்த ஃபீல்டு வரைக்கும் வந்திருக்கிறீங்க இவ்வளோ காலம். ஸோ இதை பத்தி சொல்லுங்க. உங்களோட இளமை பருவம் எப்படி இருந்துச்சு, எங்க பிறந்தீங்க, எங்க படிச்சீங்க, என்ன மாதிரி? நம்மளோட வரலாறு வெரி குறியது. நான் கேகலை மாவட்டம் மாவனல்லையில் பிறந்தேன். பதூரியா என்ற ஒரு ஸ்கூலில் படித்து அட்வான்ஸ் லெவல் வரையும் A-level வரையும் படித்து கொமர்ஸ் ஸ்ட்ரீமில் படித்தேன். ஆரம்பத்திலிருந்தே சின்ன காலத்துலேருந்து உளவியல் ஆரத்து படிக்கலை, அது ஒரு பொய் அப்படி சொன்னால். மிச்சம் கஷ்டப்பட்டு படிக்கிற காலம் சரியான சிக்கலில் இருந்துச்சு நமக்கு. அது ஃபைனான்ஷியலாக இருக்கலாம், இல்லாட்டி மற்றது கற்றலோடு படிக்கிறதோடு சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனை இருந்து நம்மளோட ஃபேமிலிஸ் பார்த்துட்டு இருந்தால் விளங்குவாங்க, அவங்களுக்கு என்ன விளங்கும்ட்டு சொல்ல வர்றது. அதாவது மிச்சம் கஷ்டப்பட்டு தான் படித்தேன். விளங்குறது, அதை எடுத்து மறு எக்ஸாம்பிள் எழுதுறது, அதெல்லாம் சிக்கலாக இருந்தது. நம்மளோட சைக்காலஜி லாங்குவேஜில் சொன்னால் லேர்னிங் ப்ராப்ளம்ஸோடு தான் படித்தேன். கற்றல் சம்மந்தமான பிரச்சனையோட தான் படிச்சிருக்கிறேன்ன்றது நமக்கு இப்போ உளவியல் துறையில் வந்து தான் விளங்கிச்சு நமக்கு. இல்லை, அதாவது குறிப்பாக வந்து படிக்கிற நேரத்தில் நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்குவாங்க. குழந்தைகளாக இருக்கலாம், அந்த பீரியட்ல இருக்கிற ஒருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அந்த நேரத்தில் இப்போ நீங்கள் படிக்கிற காலம்னு சொன்னால் அதில் வந்து நிறைய பிரச்சனை எப்படி இருக்கும்னா, படிக்கிறது சம்மந்தமாக இருக்கும், கொண்டு வந்து வாசிக்க எல்லாமே இருக்கும். சில நேரம் நமக்கு ஞாபகத்தில் வச்சிருக்க எல்லாமே இருக்கும். சில பேர்ல வந்து எக்ஸாமுக்கு முதல் நாள் படித்தா மட்டும்தான் ஞாபகம் வரும், நேரத்துக்கு எழுந்து படிச்சுட்டு வந்தே மறந்துடுவாங்க. சில பேர் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சிருப்பாங்க, எக்ஸாம் பேப்பர் பார்த்தோன்னே மறந்து போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. நமக்கு படிக்கிற சரியான கஷ்டம், அதை வாசிக்கிற கஷ்டமாக இருந்துச்சு. அதே நேரம் கணக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதே நேரம் எக்ஸாம்லேயும் ஒரு எவரேஜாக தான் நம்ம ஆன்சர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இப்போ விளங்குது அது ஒரு டிஸார்டராக இருந்திருக்கலாம். இப்போ சைக்காலஜி ஊடாக பார்த்தா அது ஒரு டிஸார்டர் இருக்கலாம். வாசிக்க தெரியாட்டி, எழுத தெரியாட்டி, கிரகிக்க தெரியாட்டி, கணக்கு பார்க்க தெரியாது, எல்லாம் சைக்காலஜி உளவியலில் பிரச்சனைன்னு சொல்லுது. நமக்கு அந்த பிரச்சனை இருந்தது தெரியும், நம்ம இந்த ஃபீல்டுக்கு வந்தது. அது எப்படி அப்போ அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? அந்த நேரம் நம்மளோட அந்த காலத்துல உளவியல் எல்லாம் இல்லை தானே ரிஸ்வான். அப்போ பக்கத்தில் ஃபேமிலியில் உள்ள ஆக்கள், படித்த ஆக்கள், அப்பா டாடி எல்லாம் வரும். அந்த நேரம் இப்போ கூடாது, இப்போ நம்ம சொல்லுவோம் படிக்க வானமுண்டு அடி. அடுத்தது ஒரு பேணுதலான குடும்ப உறவுகள் வைத்து அப்படி அந்த முன்னுதாரணமான ஆக்கள், நல்ல நண்பர்கள், இப்படி சூழல், அப்படி அந்த அந்த மாதிரியான விடயங்கள் தான் நமக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கு காரணமாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதே மாதிரி நீங்கள் அடியன்னு சொன்னதால நான் கேட்கணும், இது இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனைலாம் உண்டு. அதாவது இந்த அடியாத மாடு படியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்கூலில் வந்து இப்போ 90s கிட்ஸ் அதே மாதிரி அந்த பீரியட்லாம் இருக்குல்ல, அதில் வந்து குறிப்பாக வந்து சொல்லுவாங்கன்னா, இவனுக்கு வந்து படிக்காடி கண்ணை மட்டும் விட்டு தோல் அதெல்லாம் சரி வராது. அது இப்ப சரி வராது. அப்ப செஞ்சிருக்கிறாங்க, ஆனா சிலருக்கு தான் வேலை செஞ்சிருக்கு. நமக்கு 2 வேலை செஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அந்த காலத்துல செஞ்ச மாதிரி இல்லை அப்பா இப்ப அடிக்கிற அப்பா மாதிரி. அது நம்ம பிரச்சனையை கூட்டிட்டு தான் போவோம். அது நம்ம நிகழ்ச்சியில கடைசி பேசுவோம் அதை பத்தி. நம்மளோட வாழ்க்கையில நீ உண்மையிலே சூழல், நண்பர்கள், நம்மளோட ஊரு முக்கியமா கல்வி சூழலுக்கு பொருத்தம் அந்த நாள்ல இருந்து
நல்ல நண்பர்கள். அப்ப நான் நினைக்கிறேன் அதுதான் கடவுள் ஆசீர்வாதம், இல்லை அல்லாட ஆசீர்வாதம். நிச்சயமா. ம். சரி, இப்ப நீங்க அதுக்குள்ள வந்து இப்ப அட்வான்ஸா முடிச்ச பிறகுதான் நமக்கு நம்ம கெரியரை நோக்கி போக போறோம். ஸோ எந்த துறையை தெரிவு அப்படி செய்யணும்? ஒன்றும் நமக்கு இருக்கல. எல்லாரும் சேர்ந்து நம்ம நீ படிக்கல தானே, நீ டெக்னிக்கல் படி அப்படி தான் சொன்னாங்க. மிச்சம் பேர் சொன்னாங்க நீங்கள் மெக்கானிக் வேலை செய்ய படிங்கன்னு சொன்னாங்க. நம்மளும் ஒரு ட்ரை ஒன்று பண்ணினோம். ம். பண்ணி நான் நினைக்கிறேன் அது நமக்கு உரிய ஃபீல்டு இல்லைன்னு நம்ம விளங்கிட்டோம். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி, அதாவது இந்த பேச்சுலர் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிச்சு. அதாவது யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸுக்குரிய குவாலிஃபிகேஷன் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. அது ஒரு அது சர்ப்ரைஸ். எப்படி? ஒரு சர்ப்ரைஸ். எல்லாரும் நினச்சிட்டு தான் ஃபெயில் ஆவாங்கண்டு. ஸ்கூல் காலத்துலையும் சுட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்டத்தில் ஒரு ஆசிரியர் செஞ்சு சரியான சுட்டி பையன்னு சொல்லுவார். இப்போ சொல்லுவாங்க. அப்படி தான் நம்மளோட லைஃப் போயிடுச்சு. அப்புறம் யூனிவர்சிட்டி போகிறதுக்குரிய அந்த குவாலிஃபிகேஷன் வந்ததால் நான் சோஷியல் ஒர்க் டிகிரி ஒன்று செஞ்சேன். சமூக பணியில் ஒரு பேச்சுலர் ப்ரோக்ராமும். அதில் வந்து ஸ்பெஷலாக நாங்கள் உளவியல் துறையை படித்தோம். இப்போ இதில் வந்து நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி சுட்டியாக இருக்கிறவங்க, அதாவது சொல்லுவாங்க லாஸ்ட் பெஞ்சில் இருக்காங்க, இவெல்லாம் உருப்படவே மாட்டான். எனக்கு கூட நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க, இவெல்லாம் உருப்படவே மாட்டான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஆனால் திடீர்னு பார்க்கும்போது அந்த லைஃப் அப்படியே மாறி இருக்கும். ஸோ உங்கள் லைஃப்லேயும் அப்படி ஒரு விஷயம் போவோம். கடைசி பெஞ்சில் தான் இருப்பேன். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருந்தா சொல்லுவாங்க லாஸ்ட் பெஞ்சில் ஒரு ஓரத்தில் இருப்போம். நான் இல்லை அது எப்படி வந்து மாறிச்சு? ஏன்னா முன்னுக்கு இருக்கிறத பின்னுக்கு இருக்கிற அதெல்லாம் தாண்டி அங்கே இருக்கிற அளவுக்கு இருந்த நம்ம ஃபீல் துறையை தெரியும். நான் நினைக்கிறேன் அந்த உள்ளார்ந்தமான இருந்த மோட்டிவேஷன் ஒன்று தான் நம்மளை தள்ளி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சூழல், ஆரம்பத்தில் சூழல், நண்பர்கள், நமக்கு உள்ளுக்கு இருக்கும் ஒரு மனிதன் இருப்பாங்க. சைக்காலஜி படிச்சுப்போ அது விளங்கிச்சு. அவர் தான் நமக்கு உதவியாக இருந்திருக்கும். இப்படி போ நம்மளை கைட் பண்ண தானே. அந்த கைடன்ஸும் இறைவன் நாட்டமும் தான் நம்மளை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் போக வேண்டும் இந்த ஜேர்னி. நிச்சயமா அது இன்னும் பல தடைகள். அதுக்கப்புறம் நான் மாஸ்டர்ஸ் படித்தேன் சைக்காலஜியில், அப்ளைட் சைக்காலஜி மாஸ்டர்ஸ் முடித்து அப்படி போனால் இப்போ ஹாஸ்பிட்டல்ஸில் கன்சல்டேஷன் பண்ணுறேன். பாடசாலை மாணவரோடு கிட்டத்தட்ட ஒரு தசாப்தத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கிறேன். 2 ஸ்கூல்ஸ், முக்கியமான இளைஞர்களுக்கு 2 ஸ்கூல்ஸில் சைக்காலஜிஸ்டாக கவுன்சிலராக ஒர்க் பண்ணினேன். அப்போ இதுதான் நம்மளோட லைஃப். இன்னும் இருக்குது கதை. இப்போ அதே மாதிரி நீங்கள் அங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரும்போது உங்களை அந்த நேரம் இப்போ ஆயில் படிக்கும்போது பார்த்த ஒருத்தர் நம்ம கூட இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 100 பேர் 150 பேர் அப்படி தான் சேர்ந்து படிக்கிற காலம் இருந்தது. திடீர்னு இன்னைக்கு அவங்க கூட இருந்து அட்டாசும் பண்ணி சண்டை பிடிச்சிருப்போம், எல்லாம் செஞ்சிருப்போம். இன்னைக்கு பார்க்கும்போது அப்படி டோட்டலாக அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கு. ஆமாம் சொல்லுவேன். ஒரு ஆள் இருக்கிறார், அது நல்லா ஞாபகம் இல்லை. இன்னொரு ஃப்ரெண்டோடு இருக்கிறார், நீ நம்மளோட புக்கை தானே பார்த்து படித்தாய் அப்படி சொல்லுவான். அப்போ தான் யோசிச்சு அந்த நேரம் இந்த கண்ணாடி பிரச்சனை இருந்திருக்கு எனக்கு. நான் அட்வான்ஸ் லெவல் நேரம் அவரோட புக்கை பார்த்து தான் எழுதுறேன். அதுக்கப்புறம் தான் நான் கண்ணாடியை போட தொடங்கினேன். அப்போ தூரம் எனக்கு பிரச்சனையாக இருந்திருக்கும். அவனோட புக்கை நான் பார்த்து படித்தேன்னா தெரியும். அவர் சொல்லுவார், ஒரு நம்மளோட புக்கை தான் பார்த்து படித்தான் கிண்டுவான், எக்ஸாம் பேப்பரை பார்த்து எழுதுனாங்க இவன் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. சரி சார், அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுடைய ஃபேமிலி இல்லை, அதாவது உமா அப்பா அவங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க. ஆமாம். அது நம்மளோட வாப்பா பிஸ்னஸ் பண்ணாங்க, இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. உமா சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப். நமக்கு 2 ஆம்பளை சகோதரங்கள், 2 பொம்பளை சகோதரிகள் இருக்காங்க. எல்லோரும் படிக்கிற துறையில் முன்னுக்கு போனாக்கள் தான், யாரும் பிஸ்னஸ் செய்கிறாக்கள் இல்லை. அதே நேரம் ஒரு 10 வருஷம் முன்னுக்கு கல்யாணம் முடித்தேன். பிள்ளைகள் 3 பேர் இருக்கிறாங்க, ஆம்பளை பாய்ஸ் 3 பேர் இருக்கிறாங்க. 2 பேர் ஸ்கூல் போகிறாங்க. சகோதரி நல்ல உறவுகள், நல்லா உமா இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறான். அவங்களோட ஆசீர்வாதம் நான் நினைக்கிறேன் முக்கியமான நம்மளோட ஜேர்னியில் முக்கியமாக நினைக்கிறேன். அதில் அப்பாவை மறக்கலாம். அப்பா நான் நினைக்கிறேன் அப்பா மௌத்தா போகும்போது நான் சம்பாதிச்சு இல்லை, நான் நினைக்கிறேன் இந்த காசும் அவருக்காக நான் செலவழிக்கலை. ஆனால் நம்மளோட ஸ்டடீஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகி கம்ப்ளீட் பண்ணுற நேரத்தில் அவன் இறந்து போனான், காலேஜுக்கு தான். இதுதான் நம்மளோட ஜேர்னி. போய் கல்யாண வாழ்க்கையை பற்றி கதைக்கலாம். அதே மாதிரி பொதுவாக சொல்லுவாங்க, நீங்கள் 7 வரைக்கும் கஷ்டப்பட்டு படிச்சுட்டிங்கன்னா யூனிவர்சிட்டி போனால் ஃப்ரீ ஆகிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளை படிக்க வைக்கிறதுக்காக அந்த விஷயம் இப்போ யூனிவர்சிட்டிக்கு போகிற ஒருத்தருக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி.
ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா? நம்பி போயிருக்கீங்களா? அப்பா இவ்வளோ பாஸ் பண்ணிட்டோம். இல்லை அதான் கிராஜுவேட் ஆகினா சொல்லுவாங்க நிம்மதின்னு, அது போய் கிராஜுவேட் ஆகிட்டு போஸ்ட் கிராஜுவேட் படிக்க சொல்லுவாங்க, அப்போது மாஸ்டர்ஸ் படிக்க சொல்லுவாங்க. நான் இப்போ பிஹெச்டி அப்ளிகேஷன் போட்டு செலக்ட் ஆகி ஆனால் படிக்கிற இந்த ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், இன்னும் படிக்கணும். அந்த படிக்கிறது முடியாது, போய்க்கு தான் சொல்லுவாங்க கிராஜுவேட் ஆனால் எல்லாம் நிம்மதி. ஆனால் எல்லோரும் சொல்லுவாங்க ஏன் படிக்கிறீங்கன்னு நினச்சா கடைக்கு போய் சம்பாதிக்கலாமட்டு தூர நோக்கத்தில் அது நான் நினைக்கிறேன் கொஞ்சம் யோசிக்கணும். ஆனால் படிக்காமல் யூனிவர்சிட்டி போகாமல் மக்கள் நல்லா வாழ்கிறாங்கன்னு இருக்குது ஒரு பக்கம், அது இருக்கு அப்படியும் இருக்குது, சம்பாதிக்கிறாங்க. படித்தாக்கள் ஒரு ஒரு மாதிரி வாழ்கிறாங்க உலகத்தில். சமூகத்தில் போய் படித்தாக்கள் இருக்கிறாங்க, யூனிவர்சிட்டி போகாட்டி நல்ல அறிவுள்ளாக்கள் இருக்கிறாங்க, அவங்களும் வாழ்கிறாங்க, பாமரும் வாழ்கிறாங்க, எல்லாருமே வாழ்கிறாங்க. எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, எல்லாருமே வாழத்தான் வேணும். ஓகே சார், அப்படி இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்றைக்கு உளவியல் சார்ந்தோ இல்லைன்னு சொன்னா சாதாரணமா மக்கள் இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையை எல்லாருமே வந்து ஒரு போராட்டத்துல தான் வாழ்ந்துருக்கு கட்டாயம். ஆனா அந்த போராட்டத்தோட இருக்கிறவங்களை கையாளுறதுக்கு நீங்களே ரொம்ப முக்கியமான நபர். இந்த மாதிரி நீங்க கையாளுற நபர்கள்ல பொதுவா வந்து உங்க லைஃப்ல யாராச்சும் இப்படி ஒரு கேரக்டர் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஏதாச்சும் ஒரு கேரக்டர்ஸ்? என்னை பொறுத்தவரையில் ரிஸ்வான் நிறைய கேசஸ் பார்ப்பேன், வருஷத்துக்கு ஒரு 500-300 கேசஸ் பார்ப்பேன், அவரேஜாக 300 above பார்ப்பேன். ஹாஸ்பிட்டல்ஸில் பார்ப்பேன், மெடிக்கல் சென்டர்ஸில் பார்ப்பேன். ஆனால் நம்ம பார்க்குற இன்ட்ரெஸ்டான கேசஸ் இப்போயும் பார்த்துட்டு இருக்கிறேன். ட்ரக்ஸோடு சம்மந்தப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு குடிச்சிட்டு தான் அவங்களோட வாழ்க்கை போகும், அதாலே அவங்க கஷ்டப்பட்டு வாழ்வாங்க. நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க சார் நீங்களும் குடிக்கிறது தானே, போய் சொல்ல வானம்னு கேட்பாங்க. எத்தனையோ பேர் கேட்டுக்கிறேன் அப்படி இல்லாட்டி சொல்லுவாங்க டாக்டர்ஸ் மாதிரி குடிச்சிட்டு தான் இருக்கிறான் நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லுவாங்க. அதில் நல்ல ஜாலியான கேஸ். அதே நேரம் சீரியஸாக இருக்க அந்த தற்கொலை அதுகளுக்கு முயற்சி செய்கிறாங்க. நம்ம குடும்பத்தோடு நல்லா சந்தோஷமாக இருப்போம், கால் எடுப்பாங்க, சார் நான் இப்போ தற்கொலை பண்ணிக்கொள்ள போகிறேன், என்ன சொல்கிறீங்க நீங்கன்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன் வேணாம் கூல். அப்போ இங்கே எல்லோரும் நம்மளோட ஃபேமிலி வேலையெல்லாம் வச்சுட்டு அவங்களாம் கூலாக்கணும். ஆனால் அக்கா சொல்லுவாங்க சும்மா கவுன்சிலர்ஸ் சைக்காலஜிஸ்ட்லாம் கதைச்சிட்டு இருக்கிறாங்க, கதைக்கிற மட்டும் தான் என்னோட வேலை அப்படி சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஆளை கொடுத்து செஞ்சு காட்ட சொன்னால் நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கும், பார்க்கலாம் அவங்களுக்கு. இல்லை அவங்க வந்து இப்போ நீங்கள் சொன்ன குடும்பத்தோட நீங்கள் நேரம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா ஒரு நாள் நான் குடும்பத்தோட நேரம் செலவு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த மாதிரி கேசஸ் வரும்போது முழுசா அதுல இருந்து உங்களை வந்து இதை பார்க்கணும் அப்படின்னு அப்படி இருக்கு. வீட்டில் வந்து என்ன சொல்லுவாங்க பசங்க எல்லாம் நம்மளோட இந்த இன்டர்வியூக்கு பிளான் பண்ணுறதுக்கே நம்மளோட பசங்க கேள்வி கேட்டாங்க, எத்தனை அவர் போகிறீங்க, எத்தனை அவரில் வருவீங்கன்னு. அப்படித்தான் குடும்ப இது மாதிரியான தொழில் செய்கிறாக்கள் எந்த நேரம் சமூகத்துக்கு டெடிக்கேட்டடாக இருக்கணும், சமூகத்துக்காக பாடுபாடுமா இருக்கணும். இல்லை நம்மளோட காசு மட்டும் நின்று இந்த தொழில் செய்யலாம் நினைக்கிறாங்க ஆக்கள். நிறைய பேர் காசு இருக்கிறேன்னு சொல்கிறாங்க இந்த ஃபீல்டு உள்ள ஆக்கள். நம்மளை பொறுத்தவரை அது நான் நம்பலை. எப்படி ஒருத்தன் டிவோர்ஸில் வந்துருக்கிறான், அவன்கிட்ட 10,000 காசு கொடுன்னு சொன்னால் எப்படி இருக்கும். அதே நேரம் ஒருத்தன் வந்திருக்கிறான் நல்லா குடித்து அம்மா அப்பாட காசுலாம் நாசமாக்கி ரோட்டில் விழுந்து இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் நம்மளோட ரோடுன்னு சொல்கிறவனுக்கு வந்திருக்கிறான், 10,000 காசு கட்டு நம்மளோட பேசுகிறதுக்கு என்ன எப்படி இருக்கும். அப்படி இல்லை, மனச்சாட்சியோட சம்மந்தப்படுற ஒரு தொழில். ஓகே, இப்போ நம்ம அதுலேருந்து கொஞ்சம் சீரியஸாக போயிட்டு இருக்கோம், கொஞ்சம் பேக்கில் இருக்கும். இப்போ இதை படிக்கும்போது அது குறிப்பாக வந்து யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது அதில் குடும்பத்தை நம்பி நம்ம படிக்கிற பேக்ரவுண்டுன்றது குடும்பம் மட்டும்தான் நமக்கு. அப்படி இருக்கும்போது உங்களோட அந்த படிக்கிற காலத்தில் செலவுகள், சில பேர் வந்து பார்ட் டைமாக வேலை செய்வாங்க, சில பேர் அங்கே படிச்சுக்கிட்டு வந்து மேலதிகமாக வேறு செயல்பாடு குறிப்பாக வந்து இன்றைக்கு வந்து இந்த ஊபர் அது இதெல்லாம் வந்து ஓடிட்டு இருக்காங்க. அதாவது பார்க்கலாம், ஏன்னா படிச்சுக்கிட்டே ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இருக்கே இல்லை. ஸோ அப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க? நமக்கு ஸ்காலர்ஷிப்புகள் கிடைச்சி படிக்கிறதுக்கு ஃப்ரீயாக, அது ஹெல்ப் ஆகிச்சோம். அடுத்தது அப்பாட செலவுகள் தான், அதில் வச்சு தான் நான் ஃபேமிலி. நான் தொழில் எதுவும் செய்யலை. தொழில் செய்யும்போது நமக்கு நல்ல லேட் யூனிவர்சிட்டி இந்த ப்ரோக்ராம் பேச்சுலர் ப்ரோக்ராம் முடித்து தான் நம்மளோட தொழில் ஆரம்பமாகி, அதுதான் தொழிலை பற்றி சொல்ல ஆரம்பம் அது இருக்கு. சரி, தொடர்ந்து பேசுவோம். இப்போ ஒரு இடைவேளை இருக்குது, இடைவேளைக்கு பிறகு பல விஷயங்கள் பல கேள்விகள் இருக்குது, தொடர்ச்சியாக நம்ம கேட்க போகிறோம் அஹ்மத் இஃப்திகார் சார் அவங்களோட. ஸோ இன்னும் பல கேள்விகளை பிரேக்குக்கு அப்புறமா பேசலாம்.
கஃபே ப்ரோமோகர் சீசன் 2ல பிரேக்குக்கு அப்புறமா இணைஞ்சிருக்கோம் சார். இப்போ சில ஃபோட்டோஸ் நான் காட்டுவேன் ஓகே, அவங்களோட மெமரியில இருந்து. அதை பார்க்கும்போது அந்த ஞாபகங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. கட்டாயம் கட்டாயம். குறிப்பா வந்து இந்த போட்டோ, ஓம், இது நான் நினைக்கிறேன் இது வந்து இங்க பீச்ல எடுத்தேன், மவுண்ட் லெவனியா பீச்ல. நம்மளோட பேட்ச்மேட் பொம்பளை பசங்க தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அதுக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு சரியா? அதை நீங்க வாசிச்சுட்டு உங்களோட ரியாக்ஷனை நீங்க கொடுங்க. இதெல்லாம் வந்திருக்கு. hey careful if you have no failure go and jump. சூசைட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்மளோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் யூகேல இருந்து டைப் பண்ணிருக்காங்க. அதாவது ஏன் இந்த டைட்டில்ல ஓடுற அப்படின்ற ஒரு விஷயத்தை விட இது எதனால இப்படி ஒரு ரியாக்ஷன்? இது வந்து சரியான மழை டைம் நான் நினைக்கிறேன். பீச்ல ஒரு ப்ரோக்ராம் உண்டா நாங்க போயிருந்தோம். பேட்ச்மேட்ஸ் எல்லாம் இங்கே இது பண்ணது. இது வந்து எல்லாருடைய மெமரியில் குறிப்பாக பேராதனை கிழமை இருக்கலாம், இல்லைன்னா பேராதனைக்கு போகிறவங்க நிறைய பேர் வந்து இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ பிடிக்கணும் அப்படின்னு. இது பேராதனின்னு நான் நினைக்கல. நீங்கள் இது வந்து விஹார மகாதேவி விக்டோரியாவில் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு ஆள் எடுத்த ஃபோட்டோ உண்டு. அதுதான் ஃபோட்டோ கொஞ்சம் நல்லா இருக்கு. அதுக்கும் ஒரு கமெண்ட் வந்திருக்கு. என்ன போட்டிருக்காங்க? he is very culprit. அவன் எதினே அப்படி அடிப்பான். என்ன போட்டிருக்கான்? is this Peradani garden? Yeah, this Peradani garden. I'm right with whom you are when they are with whom? யாரோட போனீங்கன்னு கேட்டிக்கிறான். நான் யாரோட போல நினைக்கிறேன். ஃபேமிலி விசிட்ல விஹாரமா இன்னொரு இது வந்திருக்கு. இது அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் யுவர் மேரேஜ். ஆஃப் கோர்ஸ் இது வந்து நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னுக்கு போட்டோ ஷூட்டிங் செஞ்சு கொண்டு இருந்த நேரங்கள் எடுத்த போட்டோ ஒன்று யாருக்கு கொடுக்கறதுக்குண்டு. இது நம்மளோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள்கிட்ட வெட்டிங் ஒன்றுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணினோம். அதால அடுத்த முறை நம்மளோட கல்யாணம் நடந்துச்சு. ஓகே, அதுக்கும் வந்து ஒரு காமெண்ட் வந்திருக்கு. முதலாவது காமெண்ட் என்ன இஃப்தி ரெடியா? சரியா, அது ஒத்திகை மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அவரோட மேரேஜ் பிறகு நம்ம ரூம் மேட் ஒரு ஆள், அவரோட மேரேஜ் பிறகு நம்ம மேரேஜ் நடந்துச்சு. ஒத்திகை தான் அது. நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நம்மளோட வாழ்க்கையில ஹெல்ப் பண்ணான். இன்னைக்கும் தான் ஸ்கூல் லைஃப்ல இந்த போட்டோ. இது ஒரு ஒரு இன்டர்வியூ ஒன்றுக்கு நான் ரெடி ஆயினேன். அதுக்கு வந்து கமெண்ட் வந்து நான் வந்திருக்கு. என்ன சொல்லிருக்காங்க? லாஸ்ட்ல இருக்கிறது பாருங்க. பொண்ணு தரல போல. அப்படியா? பொண்ணு தேடுறா போல. சரி இல்ல அந்த நேரம் கல்யாணத்துக்கு பிறகு நான் எந்த போட்டோவும் போடல. அதாவது இந்த ஒபிஷியல் போட்டோஸ் மட்டும்தான் போகுது. முந்தி இந்த போட்டுக்கொண்டே இருப்போம். ஏன்னா பேஸ்புக் வந்தது நேரம் போட்டது. இதுவும் எல்லாமே கல்யாணத்துக்கு முன்னுதான். இது கலம்பு ஜாகிரால நான் நினைக்கிறேன். ஓகே, அதுக்கும் வந்து ஒரு கமெண்ட் வந்திருக்கு. நல்ல ஆள் தான் நீங்க. என்ன தேடி எடுத்துருக்கீங்க ரிஜ்வான் எல்லாம். மாப்பிள்ள மஜீது மாறி இருக்குது. நம்ம அந்த இதுல என்ன இருக்கு? மாஷா அல்லாஹ் பொண்ணு ஒன்று மட்டும்தான் நம்மளோட கூட்டாளி பழைய போஸ்ட் எல்லாமே கல்யாணத்துக்கு முன்ன உள்ள போட்டோஸ் தான். இது ப்ரொபோசல்ஸ் பாருங்க. நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன்னும் அவர் தான் இந்த லைஃப்ல நிறைய இன்னும் கமெண்ட் வந்திருக்கு. எதில் இருக்கிற நான் வாசிக்கிறேன். இஃப்திகார் உயரம் குறைஞ்சு அழகும் கூடிட்டு போகுது, அகலம் கூடிட்டு போகுது, ஆக நல்லதுக்கு இல்லை அப்படின்னு. ஆமா ஆமா, அந்த நேரம் நான் நினைக்கிறேன் மேரிட். இந்த மூமெண்ட் பாத்தி சந்தோஷோட சந்திச்சு. உங்களுக்கு இந்த போட்டோ கோவம் வர இல்லையா? ஏன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு. அதாவது இது வந்து நான் நினைக்கல இந்த அளவுக்கு சீரியஸா இருக்கும் அந்த போட்டோ. பாத்தியை சந்திச்சது நான் நினைக்கிறேன். பாத்தியை சந்திச்சேன் ஆனந்த காலேஜ்ல வச்சு. இதுதான் என் பேச்சுலர் ப்ரோக்ராம். அப்பா இருந்து கொஞ்ச நாள்ல நான் கிராஜுவேட் ஆகினேன். அந்த காலம் நானும் அக்கா இது வந்து மக்காவை போய் அங்க உம்ரா வந்து செஞ்சுட்டாங்க. இது பாத்திய சந்தோஷ ப்ரோக்ராம் கொழும்பு ஜாயிரா மாணவர்களோட ஆனந்த காலேஜில். இது வந்து கிட்டத்தட்ட நான் இந்த தொழிலை நிறுத்தி கொண்ட ஒரு பாடசாலை. நான் அந்த பேரை சொல்ல விரும்பலை. அதில் இருந்து ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. இது வந்து ஹோட்டல் ரமடாவில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சேன் கோஆப்ரேட் செக்டருக்கு. ஓகே.
தேங்க்ஸ். இதுல வந்து தேங்க்ஸ் ரிஸ்வான், இப்படி ஒரு மெமரி ஒன்று ரிக்ளெக்ட் பண்ணினதுக்கு. இதுல வந்து நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வருது. இந்த கமெண்ட்ல வந்து உங்களுக்கு எப்படி எடுத்துக்கிறீங்க? இப்போ எப்படியுமே நம்ம ஒரு ஃபீல்டில் போகும்போது ஜாலியாக கமெண்ட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, அதே நேரத்தில் விமர்சனத்துக்காக வர கமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும்? நான் நினைக்கிறேன் இது வந்து எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்ற இவங்க சொல்லுவாங்க, ரோட்டில் கண்டாலும் இப்படி தான் கதைப்பாங்க, சோஷியல் மீடியா இப்படி தான் கதைப்பாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணாங்களோ அவங்க நேச்சுரலாக என்னோட பலவரும் அப்படி தான், அது சீரியஸ் இல்லை. மற்றது நான் மாரி பண்ண முன்னு தானே, என்ன சொன்னா என்ன சொன்னாலும் நாங்கள் ஜாலியாக. அப்போ நீங்கள் வந்து எப்படி ஒரு இப்போ இருக்கிற மாதிரியே ரொம்ப அமைதியான கேரக்டரா இல்லை? நீங்கள் சொன்னீங்க ஸ்கூலில் படிக்கும்போது ரொம்ப சுட்டி சரியான சுட்டி அந்த மாதிரி. இப்போ சின்ன வயசுலேருந்து நம்ம இவ்வளோ காலம் வந்திருக்கோம், நிறைய குறும்புத்தனம் அப்போ பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கும், நம்ம ப்ரொஃபஷ்னலாக இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். பட் உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத சின்ன வயசுல இருந்து இன்றைக்குள்ள மறக்க முடியாமல் நீங்கள் செஞ்ச ஒரு குறும்புத்தனம் இப்போ கண்டாலும் ஊர்லையா இருக்கலாம் இல்லை வீட்லையா இருக்கலாம் அப்படி சொல்கிற விஷயம் என்ன இருக்கு? பாடசாலை காலத்தில் சும்மா ஒரு ஃப்ரெண்ட் உண்டு, நான் நினைக்கிறேன் அக்காவோட வெட்டிங்க்கு நம்ம எல்லாம் இரவு முழிச்சோம். அது அப்பாவோட பெர்மிஷனோட தான் நான் போனேன். ஆனால் அந்த நேரம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பாடசாலையில் குறும்பு பிடிச்சாங்க. அதில் நானும் போய் மாட்டிட்டேன். நான் பிக்கிறது போகல, பின்னிக்கால போய் மாட்டிட்டேன். பிடிக்கிறதுக்கு போல தெரியா, இரவு தானே. அப்போ மாட்டி இன்கொயரி நடக்கிறதா நம்ம அக்கா ஸ்கூல்ல கடந்து போனாங்க. அது அப்போ வீட்டுக்கு வந்துட்டு பெரிய பிரச்சனை போயிட்டு அதனால ஸ்கூல்ல அந்த காலத்துல அப்படி நடந்துச்சு. நிறைய ஸ்கூல்ல சுட்டித்தனம் காட்டிருக்கிறேன். ஆனால் கடைசி ஸ்கூல் லைஃப் சீரியஸ் ஆகிடுச்சு. என்னென்னா நம்மளை ப்ரிஃபெக்ஸில் 2வது இடத்துல போட்டுட்டான். 1வது இடத்துல போடல, அந்த அளவுக்கு அது இல்லை. 2வது இடத்துல போட்டான். அப்புறம் கொஞ்சம் ப்ரிஃபெக்ஸாக இருக்கும்போது கொஞ்சம் டிசிப்ளின் வரும், குடும்ப சூழலில் வந்து டிசிப்ளின் அப்படி வந்து கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்கணும். அது இந்த துறையில் வந்த அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருக்கும், அடக்கமாக இருக்கும். ஓகே. அதே மாதிரி இந்த துறை சார்ந்து பயணிக்கிற எல்லாருமே வந்து அந்த ப்ரொஃபஷ்னலாக அப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதனால் உங்களோட லைஃப்பில் நீங்கள் இது ப்ரொஃபஷ்னல் இருக்கும்போது உங்களோட என்டர்டைன்மெண்ட் அதே மாதிரி பொழுதுபோக்கில் என்ன மாதிரியான? வெரி குட் கொஷன். நான் நினைக்கிறேன் ரிஸ்வான், என்டர்டைன்மெண்ட் நான் பெருசாக வந்து செய்கிறதில்ல. ஆனால் நான் சோஷியல் மீடியா சரியான பார்ப்பேன். அதில் லேர்னிங்ஸும் பார்ப்பேன், ஜோக்கும் பார்ப்பேன். இப்போ நம்ம ஆஃப்டர் மேரேஜ் வைஃபையும் கூட்டி வச்சுட்டு பார்ப்பேன், காட்டுவேன் இப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள், நல்லா சிரிச்சுட்டு இருப்போம். உண்டு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது அதிகமாக இருக்குது. பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் கொஞ்சம். அது போதான்னு சொல்கிறாங்க. ஆனாலும் எப்படி சரி வீக் ஒருக்க சரி வெளியே போகணுண்டு ஆசை வச்சவர் தான். இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸோட நல்லா மூவ் பண்ணி கால் பண்ணி கதைக்கிறேன், அதான் செய்வேன். நிறைய கால் கதைப்பேன். இப்போ ஏனென்றால் இப்போ அந்த கிளைண்ட்ஸ்ட கால் வரதால ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிற காலும் கொஞ்சம் குறைஞ்சி போயிருக்கு. இப்போ இந்த மாதிரி கிளைண்ட்ஸை நீங்கள் வந்து மீட் பண்ணுறீங்க, நிறைய பேர் நம்ம பேசின மாதிரி மத கொடுக்கறதுக்கு என்ன வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சில பேர்கிட்ட இப்போ 10 நிமிஷத்துல பேசி முடிச்சிடலாம், சில நிப்பாட்ட மாட்டாங்க, நிறைய பேசுவாங்க, நிறைய விஷயங்கள். வீட்டில் இருக்கும்போது வந்து நான் சம்டைம் லவுட் ஸ்பீக்கரை போட்டுட்டு ஓரத்துல இருப்பேன். என்றால் சில ஆக்களோட பிரச்சனை வந்து பேசி முடிக்கல, அப்போ கேட்டுட்டு தான் இருக்கணும். நம்ம இன்னைக்கு நீங்கள் என்னோட கேட்டுட்டு இருக்கிறீங்க, நம்ம வளமையாக கேட்டுட்டு இருக்கிறது தான் செய்வோம். இன்னைக்கு அதுதான் நான் இன்னைக்கு உங்களோட பேச வச்சிருக்கேன். அப்ப இந்த மாதிரி வந்தா ஒரு சில பேர் நமக்கே வந்து சொல்லுவாங்க தலை வலிக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஆக்களை வந்து மீட் பண்ணி நீங்க அவங்ககிட்ட இந்த அனுபவங்கள் எடுத்த பிறகு இல்லை அவங்களோட அந்த பிரச்சனைகளை கேட்ட பிறகு உங்களோட ரிலாக்ஸுக்கு நீங்க என்ன செய்வீங்க? குட் கொஸ்டின். பொதுவாகவே இப்படியான ஒரு செஷன் ஒன்று செஞ்சால் நமக்கு ரிலாக்ஸ் ஒன்று தேவை. நம்ம சொல்லிடுவோம் வைட்டு இன்றைக்கி ஈவினிங் செஷன் போகிறோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறது டைம் தாங்க, முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். தலை வலிக்கும், உண்மையிலே நார்மல் கேஸை பார்த்தாலே தலை வலிக்கும், எல்லாமே அப்படி தான் இருக்கும். நான் பொதுவாக கொஞ்சம் படுத்து தூங்கி எழும்புவேன். தூக்கம் கொஞ்சம் எனக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அப்படி செய்யலாம். ஆனால் ஹாஸ்பிட்டல் செட்டிங்ஸில் லேசி இருக்குவான். நர்ஸ் மாட்ட சொல்லி அந்த அடுத்த இன்னொரு ஆள் பேஷண்ட்டை கூப்பிட்டு இவங்க போய்த்துருவாங்க தானே, அப்படி செய்வோம். ஒரு ஆள் உள்ள செஷன் ஒன்று கவனமாக இருக்கும், இல்லைன்னா அந்த நம்ம டைமிங் மேலே எடுப்பாங்க டைமை. எப்படி சரி ஒஃபீஷியலாக ரிமூவ் பண்ணிவிடுவோம் டிஸ்கஷனை, இல்லாட்டி கஷ்டம் நமக்கு வெடிக்கும். தர வீட்டுக்கு வந்து எப்படியுமே கொஞ்சம் ரிலாக்ஸாக ட்ரை பண்ணுவோம். என்னது சாப்பிடுவோம், தூங்குவோம், பிள்ளைகளோட கொஞ்சம் காய்ச்சிருப்போம், இல்லாட்டி வைஃபோட காய்ச்சிருப்போம். அப்படி தான் போகுது. ஆனால் போகுதா இல்லை பத்தாது. இன்றைக்கு வந்து பொதுவாக வந்து இப்போ 10 வருஷத்துக்கு மேலே நீங்கள் வந்து இந்த
சில்ட்ரன்ஸ் சைக்காலஜி சார்ந்த விஷயங்கள்ல எடுப்பீங்க. அதே மாதிரி நிறைய ஒர்க் ஷாப் பண்ணுறீங்க. அதே மாதிரி நிறைய பேரோட இந்த மாதிரியான விஷயங்கள் சிறுவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்கள் வந்து உளவியல் ஆலோசகராக பயணிச்சுட்டு இருக்கீங்க. குறிப்பாக இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ட வந்து நம்ம ஒரு அட்வைஸ் பண்ணாலே ஊபர்ன்றுவாங்க அப்படியே நிலைமையில இருக்கு. ஆனால் நீங்கள் இது ரெண்டு எப்படி அதுல குறிப்பா உங்களுக்கு இது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கு உங்களை ஹேண்டில் பண்றது. ஸோ அது எப்படி இருக்கு? குடும்பங்கள் கூடும்போது ஆரம்ப காலத்துல இவர்கிட்டே போகப்படாது, போனா என்ன சரி சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு விளப்பம் தானே நான் ப்ரோக்ராமர்ஸ் ஆக்சுவலி நம்ம கடவுள் அனுப்புவாங்க பிள்ளைகளை, குடும்பத்துக்குள்ளே இருப்பாங்க, கால் பண்ணி கொஞ்சம் பாருங்களேன் இவரை கொஞ்சம் அனுப்புவாங்க. இல்ல அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலோ இல்ல அவங்கள வந்து அவன் சொல்றதை கேட்டுட்டு இருக்கும்போது நமக்கு ரொம்ப வித்தியாசமா அனுபவம். இப்போ நான் அட்வைஸ் பண்றதை குறைச்சி தான் வச்சிருக்கேன். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த பிஹேவியர் சைட் வந்து இப்படி இருக்கும்போது நம்ம சொன்ன என்ன நடக்கும்ன்ற அந்த அலார்மிங் சுச்சுவேஷனோட இருக்க சுற்றி இப்படியான ஆக்களோட கவனமாக இருக்கணும்ன்ற அந்த ட்ரைனிங் வந்து எனக்கு இருக்குன்றது நான் நினைக்கிறேன். இல்லாட்டி வாய் திறந்து பேசுவோம், அது கூடாது. இப்போ இருக்கிற ஜெனரேஷனோட அட்வைஸ் பண்ண நம்ம அம்மா அப்பா வந்தான்னு சொல்லுவோம், நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க நம்ம பேசுகிறோம். ஏன்னா அவங்க நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு தான் கூப்பிட்டு வருவாங்க. இல்லை அந்த மாதிரி உங்களை வந்து யாராச்சும் சின்ன பசங்க ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை அந்த மாதிரி பெருசாக அவங்ககிட்ட சொன்ன அனுபவம் இருக்கா? இல்லைங்கல்ல, சின்ன சின்ன பிரச்சனையாக இருக்கும், பட் அதை வந்து அவங்க பெருசாக்கி ஒரு உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவு கூட கொண்டு போயிருப்பாங்க. இப்போ குறிப்பாக வந்து வீட்டில் அக்கா தம்பி இருக்கும்போது ஒரு மொபைல் ஃபோனுக்கு வர சண்டை பெரிய ஒரு பிரச்சனையில் போய் முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான கேசஸ்லாம் வந்திருக்கா சின்னவங்க கிட்ட? நம்ம அதிகமாக பார்த்து வந்து இந்த பேரண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணி சிக்கலாகிறது தான் பார்க்குறேன். அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்காது, நம்மளோட பேரண்ட்ஸ் தான். இப்போ இன்றைக்கும் ஒரு கால் வந்துச்சு, அவனுக்கு அந்த பாவின் இன்னும் இருக்கு, கொஞ்சம் செக் பண்ணுவோம் மட்டுக்கு வராங்க. எல்லாமே நம்மளோட பேரண்ட்ஸ் செஞ்ச சூழல் தான். மற்றபடி குழந்தைகள் நார்மலாக தான் கடவுள் வச்சுருக்காங்க. அவங்க ஹேண்டில் பண்ண போய் தானே ப்ராப்ளம் ஆகும். அக்கா தங்கச்சி அவன் பிரச்சனைகள் வரதும் நம்மளோட பேரண்ட்ஸ் அந்த பயஸ் பண்ணக்குள்ள தான் வரும். மற்றபடி நான் ஆனால் நோய் ஒன்று இருந்தால் அவங்க பெருசாக்குவாங்க. நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு நோய் ஒன்றுக்குள்ளே பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த நம்மளோட சின்ன அந்த பெண்ணை தரல தானே அக்காண்டு பூகம்பம் வெடிக்கும், பார்த்தா அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். சாதாரண மக்களுக்கு அப்படி ஆகாது. ஆனால் இன்றைக்கு அவங்களோட துறை சார்ந்து போகும்போது பயணம் செய்யும்போது நிறைய கவுன்சிலர் இருக்காங்க, சந்திக்கு இருக்காங்க, டெப்லெட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை நிறைய இதில் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம், கேள்விப்பட்டே இருக்கோம். நம்மளோட நண்பர் கூட சொல்லியிருக்கிறாரு இந்த விஷயங்கள். இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களையும் அந்த மாதிரி பார்க்குறாங்களா, இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் கமெண்ட் வந்திருக்கா? இந்த சக நண்பர்களோட கூட வரலாம், இல்லை அதே துறை சார்ந்தவங்க கூட வரலாம். நமக்கு இனி துரோகங்கள் கூட பின்னுக்கு நடந்திருக்கலாம். நான் அதை பற்றி யோசிக்கல. பொதுவாக இந்த சேருக்கு பின்னுக்கு நடக்கிறது பார்க்க மாட்டேன். ஜேர்னி போகும்போது பின்னுக்கு நடக்கிறது பார்த்தா ப்ராப்ளம் என்னன்னு பேசுவான். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்றால், இந்த துறை நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆரம்பத்துலேயும் நிறைய கேஸ் நான் பார்த்துருக்குறேன். நம்மளோட துறை வந்து பேசி அவங்களோட வழிகாட்டுறது தானே, இதுதானே சைக்காலஜிஸ்ட். இவங்க என்ன செய்வாங்க, மருந்துல எழுதி கொடுப்பாங்க, இந்த மருந்து காலில் குடிங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படியே நாட்கள் நம்ம கண்டிப்போம். அதாவது சார் எப்படின்னா, நீங்கள் இந்த துறை சார்ந்து பல பட்ட படிப்புகளை படிச்சுட்டு இதுக்குள்ள பயணிச்சுட்டு இருக்கீங்க. சில பேர் சர்டிஃபிகேட் கோர்சஸ் செஞ்சுட்டு கூட கவுன்சிலிங் போட்டு வச்சுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நான் எப்படி பார்க்குறேன்டால், ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் இப்போ என்ன இப்படி செய்கிறாங்க சமூகத்தில் பிரச்சனை. ஏன்னா கிட்டத்துல ஒரு கேஸ் ஒன்று பார்த்தேன். அவருக்கு இந்த சுமார் டிகிரி ஒன்று இருக்குது, அதை வச்சு அவர் மருந்து எழுதி கொடுத்துருக்கிறாரு. நம்மளோட மருந்து கன்சல்டன் ஃப்ரெண்ட் ஒன்று இருக்கிறாரு, அவர்கிட்ட காட்டினா அவர் நல்லா பேசுவார். நான் அவர்கிட்ட சொல்ல போகல, ஆனால் வளமே நம்ம கதைக்கிறேன். இந்த ஃபீல்டில் நிறைய பேர் அந்த அந்த விளப்பம் போதாத மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு நான் காண்றேன். ஆனாலும் நம்ம யாருக்கும் குறை சொல்லத்தானே அது சொல்லி சத்தம் இல்லாமல் அடக்கமாக வசிக்கிறேன். ஆனால் அந்த பிரச்சனை இந்த ஃபீல்டில் இருக்குது. எப்படி நீங்கள் தனி இருந்து கதைக்கிறீங்க, ஃபீமேல்ஸோடு அப்படி கேட்பாங்க, நல்லா கதைச்சிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு என்ன, நீ கதைச்சிட்டு சல்லி சம்பாதிப்பீங்கன்னு சொல்லுவாங்க. அதே நேரம் ஒரு ட்ரக் அடிக்ட் ஒரு ஆள் கொடுத்து 1 hour கதைங்கன்னு கேமரா ரூமை மூடிட்டு வந்தால் அவருக்கு விளங்கும். அந்த அந்த நம்மளோட தொழில் ஒவ்வொருத்தோட தொழில் இருக்கிற அந்த இது தானேண்ணா, அது கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, நம்மளோட தொழில் அப்படித்தான். கதைக்கணும், இல்லை கதைக்கிறத கேட்டுட்டு இருக்கணும், அவளை வழி காட்டணும், அவ்வளோதான். அது இல்லாமல்
நம்ம அது கப்பல் மருந்தெல்லாம் கொடுக்க போனால் நம்மளும் சேர்ந்து அங்கோடைய தான் போவோம். நிச்சயமா பிரேக் அப்புறமா தொடர்ந்து பேசுவோம். இடைவேளைக்கு பிறகு இன்னும் பல விஷயங்களை பேசலாம். கஃபே பிரமுகர் சீசன் 2ல பிரேக்குக்கு அப்புறமா இணைஞ்சிருக்கோம். சார் இப்போ வந்து சில கேள்விகள் உங்கள் மனசில் இருந்ததை டக் டக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்க ரேபிட் ஃபயர் மாதிரி போவோம். இது வந்து எல்லார்ட்டையும் நம்மளுமே கேட்குறதா, லைஃப்பில் என்னதான் நம்ம செஞ்சு போனாலும் நம்ம லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா நமக்கு வர முதலாவது சம்பளம். முதலாவது நம்ம உழைச்சி இது என் சம்பளம் இது அது எவ்வளோ? ஓ மை காட், நான் நினைக்கிறேன் ஒரு 20,000 தான் ஆரம்பிச்சிருப்பேன். எனக்கு அம்மாட்ட தான் கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் காசு. சரி, உங்க லைஃப்ல இவரை பார்த்தா எனக்கு எப்பயுமே கோபம் வருது அப்படின்னு நினைக்கிறது யாரு? அப்படி யாரும் பொதுவா இல்ல, இதுக்கு போற யாரும் வராம இருக்கணும். சரி, நான் அப்படியெல்லாம் என்னோட இந்த விஷயத்துல இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறது? திரும்ப கேளுங்க இந்த கேள்விய. நான் அப்படியெல்லாம் இல்லை இந்த விஷயத்துல. எந்த விஷயம்னு கேக்குறீங்க? சில நேரம் சொல்றேன் வேலைக்குன்னு ஒரு ஏதாச்சும் ஒரு வேலை அப்படின்னு இருக்கலாம். சரி, ஓகே, இந்த நகம் கடிக்கிறதுன்னு இருக்கலாம். பட் அது இப்ப எனக்கிட்ட இல்லை. இல்லைன்னா இந்த விஷயம் எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் ஃபேமிலியில சொல்றீங்களா, எப்படி சொல்றீங்க? காமனா உங்களுக்கு இது இப்போ எல்லாரும் சொல்றாங்க நீங்க அமைதியான கேரக்டர். நான் அமைதி இல்லை உண்மையிலே. இல்ல நாங்க கூட ரொம்ப அமைதியா தான் பேசிட்டு ரொம்ப அமைதியான கேரக்டர். ஆனா அது லேட்டா இப்பதான் அது அமைதி மாதிரி விளங்குது. சரி, என்ன பார்த்து ஏன் இந்த கேள்வி கேட்டீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிற கேள்வி? ஏன்னா சும்மா வைக்கிறேன் ஒரே கேட்பாங்க. நான் சும்மா இருக்கேன், சும்மா வைக்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு போறீங்க வாரீங்க, உங்களுக்கு என்னன்னு கேட்கிறேன். அங்க போய் பட்டுட்டு வர நமக்கு தான் தெரியும். சரி, எனக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? போய் நல்ல ஒரு நாட்டில் போய் செட்டில் ஆகணும்னு ஆசை வந்தால் நமக்கு வராதுன்ற நம்மளோட குடும்ப சூழல் இப்போக்கு நம்ம அதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஆக்கள் நினைக்கிறாங்க போறீங்கல்ல உங்களோட சர்டிஃபிகேட் எடுத்து போய் இன்னொரு நாட்டில் செட்டில் ஆக தானே. சரி, இவங்க எப்படி தான் சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிற விஷயம்? நிறைய ஃபேமிலிஸ் சும்மா கதைப்பாங்க, கால் அடிச்சு அதை கொஞ்சம் பாருங்க இதை கொஞ்சம் பாருங்க. கொழும்பு தானே வாழ்க்கையில் அரைவாசி கொழும்புல கழிச்சிட்டோம். அட்வான்ஸ் பொருள் வந்தது ரெஸ்டாரண்ட். இன்னமும் கொழும்புல தான் இருக்கிறோம். பிள்ளைகளையும் பெற்று பிள்ளைகளையும் ஸ்கூல் போட்டு அப்போ ஆக கால் பண்ணி சொல்லுவாங்க, அதை எடுங்க இதை எடுங்க. இன்னும் ஈன தானே பக்கத்தில் தானே போரல்லன்னு வாங்க. நம்ம போரல்லையும் பாஸ்போர்ட்டு கொஞ்சம் போய் வாங்கலன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒன்று சொல்லுவாங்க, மரதானே எல்லாம் சென்ட்ரல் தானே அவங்களுக்கு விளங்காது நம்மளோட டிராஃபிக்கும் எத்தனை லைட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வரணும். நான் இந்த விஷயத்துல ஜெனியூன் அப்படின்னு நீங்க நினைக்கிறேன்? நான் ப்ரொஃபஷனல் லைஃப்பை கொஞ்சம் ஜெனியூனாக வச்சிருக்கிறேன் என்று நமக்கு விளங்குது. மற்ற குடும்ப வாழ்க்கையும் கொஞ்சம் ஜெனியூனாக வச்சிருக்கிறேன். நான் இப்போ இதெல்லாம் என் லைஃப்ல இருந்து திருத்திக்கிட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம்? கூட பேசுறது, அதாவது மிச்சம் கவனமா இருக்கிறேன். ஏன்னா நம்ம பேசுறதுக்கு காசு கட்டணும், கூட பேசி காசு செலவழிக்கப்படாது. சரி, என்னோட கனவுகள் இதை நோக்கி பயணிக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு கனவு இருக்கு, கலாநிதி ஆகணும் சுருக்க அவசரமா, கிராஜுவேட் டாக்டர் ஆகணும். அதுக்கு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். நீங்களும் சரி அவசரமா இந்த கலாநிதி பட்டத்தை முடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். சரி, வாழ்க்கையில ஒரு தடவை சரி இதை பண்ணிடணும் அப்படின்னா என்னது? வாழ்க்கையில ஒரு தடவை சரி இதை செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது அது எதுவாக வேணா இருக்கலாம் உங்க லைஃப்ல? உலகத்தை சுற்றி போய் வரதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 கண்ட்ரி சரி ஃபேமிலியோட போய் வரணும். சரி, அதே மாதிரி உங்களுக்கு அதிகமாக வெறுப்பேற்கிற கேள்வி? அடுத்தவங்க விளங்காம கதைக்கிறது சரியான கவலை வரும், சூடாகும். அதே மாதிரி அதிகமாக உங்களுக்கு கோபம் வருது இந்த விஷயம்? நம்மளோட ஒய்ஃப்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் கோபம் வரத்துல குறவு உண்டு. நமக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, வேணும்னா கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பம் ஃபேமிலி பிள்ளைகளும் கேட்பாங்க இந்த வீடியோவை. கோபம் வர்றது கொஞ்சம் குறவு, வந்தாலும் கொஞ்சம் அடக்கமாக தான். என்னன்னு கோபம் வர்றது தான் சொல்லிக் கொடுக்குறேன், இப்படி தான் அடக்கணும் இப்படி அடக்கணும். அப்படியே அவருக்கே கோபம் வரையில. சரி, அதே மாதிரி உங்களோட லைஃப்ல மோட்டிவேஷன் எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ற விஷயம்? ஏன்னா மோட்டிவேஷன் உண்மையிலே ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் ஒன்றுக்குள்ளே போகணும், இறுதி கட்டம் நல்லா இருக்கணும், அப்படியான ஒரு மோட்டிவில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, அவங்க ஒரே மோட்டிவ் பண்ணுவாங்க. இப்போ இங்கே வரும்போது கங்க்ராச்சுலேஷன் சொல்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, பக்கத்தில் நல்ல இறுக்கமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க துறை சார்ந்தோ இல்லைன்னா பர்சனல் லைஃப்ல ரோல் மாடல் யாரும் சொல்லுங்க?
பேரை சொல்ல சொல்றீங்களோ? இல்ல இல்ல பேர் சொன்னாலும் okay. 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. தொழிலுக்கு போன இடத்துல ஒரு முக்கியமான ஒரு ஆள் இருக்கிறார். அவர் என்னோட நல்லா இருக்கிறார் இந்த வரைக்கும். நான் பேர் சொல்ல விரும்பலை. அதே நேரம் பர்சனல் லைஃப்லையும் முக்கியமாக 2 என்ன முடிவு எடுத்தாலும் அவங்க 3 பேருக்கு கால் எடுப்பேன். அவங்க 3 பேர்ட்டையும் கேட்டுக்கொண்டு தான் நான் அடுத்த ஸ்டெப் போவேன். சரி, உங்க பார்வையில மனிதர்கள் அப்படி அந்த கேள்வி தான் லாஸ்ட் இன்டர்வியூல கேட்டாங்க. மனிதர்கள் இல்லாட்டி இந்த உலகம் இல்லை தானே. அவன் நம்ம இந்தோட நடந்து கொள்ற மாதிரி மனிதரோட நடந்து கொள்ளப்படாது. சேரோட மனிதர்கள் அந்த குணங்கள் ஒன்று மாறுபடுவீங்க. உண்மையிலே நீங்க யோசிக்கணும், மனிதர்கள் எந்த நேரம் மாறுவாங்க. இப்போ அவங்களோட வளர்ந்துட்டே தான் இருப்பாங்க. குழந்தை பருவத்திலேருந்து தாய் கருவிலேருந்து அப்படி வளர்ந்துட்டு தான் போவாங்க. நம்ம இப்படி இருக்கிறோம் தானே. இப்போ 10 வருஷம் இந்த வீடியோ எடுத்து பார்த்தா என்னடா இப்போ உங்களோட நான் நேற்று காய்ச்சிட்டு இருந்தேன் உங்களோட பழைய வீடியோஸ் எடுத்து பார்க்கும்போது நீங்கள் இப்படி இல்லை. அதே நேரம் நம்மளோட லாஸ்ட் 2-3 இன்டர்வியூக்கும் முன்னுக்கு இருந்த இன்டர்வியூக்கும் வித்தியாசம் இருக்குது. எல்லாரும் வளர்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வளர்ச்சியில் யாரும் தடங்கள் செய்யப்படாது என்றது தான் இந்த அவதானம். கரைச்சல் கொடுக்கப்படாது யாருக்கும். பிள்ளைகளுக்கும் தான் மக்களுக்கும் தான் இந்த இடைஞ்சல் ஏற்படுத்தப்படாது. இது ஒரு வளர்ச்சி தானே. நிச்சயமா ரொம்ப அருமையாக உங்களுடைய அந்த பதில்களை சொல்லியிருந்தீங்க, வாழ்த்துக்கள். அதே மாதிரி சார், இப்போ ஒரு கேள்வி, இப்போ உங்களோட துறை சார்ந்து அதே நேரம் நான் ஒரு விஷயம் நம்மளோட டீச்சர்ஸ் மாதிரி நான் கட்டாயம் சொல்லணும். நமக்கு டீச்சர்ஸ் மாரும் நல்ல கைட் பண்ண இவன் இப்படி ஆகிட்டானான்ற அளவுக்கு நமக்கு டீச்சர்ஸ் மாதிரி இப்போ யோசிக்கிற அளவுக்கு நம்ம மாறி இருக்கிறோம். ஆனால் டீச்சர்ஸ் மாதிரி நல்லா எனக்கு வழிகாட்டியிருக்காங்க. அது கட்டாயம் சொல்லணும் ஸ்கூல் லைஃப்ல. அதில் பர்டிகுலர் மறக்க முடியாத சேர்மார். இப்போ எங்களுக்கெல்லாம் சில சேர்மார் இருக்காது, திட்டுன்னு திட்டினவங்க, ஆனால் இப்போ கொஞ்சம் க்ளோஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களோட லைஃப்ல மறக்க முடியாது நம்ம அட்வான்ஸ் லெவல் டீச்சர்ஸ் மாதிரி நம்ம நிறைய டீச்சர்ஸ் மட்டும் தான் படித்தேன் அந்த காலத்தில். இப்போயும் அப்படி தான் டீச்சர்ஸ் மாதிரி சார் மாதிரி பார்க்க நமக்கு நிறைய டீச்சர் அட்வான்ஸ் லெவலில் எல்லா டீச்சர்ஸ் மாறும் நல்லா லைஃப்பில் ஞாபகம் இருக்குது. ஆனால் சின்ன காலத்தில் படிச்சுட்டு இருந்த ப்ரைமரி செகண்டரி எல்லாத்துல இருக்கிற டீச்சர்ஸ் மாறும். நம்ம நல்லா ஊருக்கு போனால் எல்லாரையும் கண்ட இடத்துல பேசுவோம். இன்னும் ஆசை இருக்குது அவங்கள தனியாக போய் பார்க்கணுன்ற ஒரு ஆசையோடு இருக்குது. நிச்சயமா. சரி சார், இப்போ உங்களோட துறை சார்ந்த சில கேள்விகள் பர்சனல் லைஃப் முடிஞ்சு இப்போ போதுமா இன்னும் சொல்லணும்? ரொம்ப நேரம் என்னன்னா, இப்போ இன்றைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவம் கூட வருது. அதுக்கு காரணம் நீங்கள் சொன்னால் பேரண்ட்ஸை சரியாக கைட் பண்ணல அப்படின்னு. இருந்தாலும் இப்போ ஒரு பைக் கேட்குறாங்க ஆசையாக, இல்லை ஒரு மொபைல் ஒரு ஐஃபோன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க, வாங்கி கொடுக்காட்டி தற்கொலை பண்ணிடுவேன், சூசைட் பண்ணிட்டு வந்துடும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி நான் ஹெல்ப் பண்ணுறது? உண்மையிலேயே பிள்ளை அப்படி கேட்கும்போது சும்மா கேட்க மாட்டான். அவனுக்கு ஒரு பேக்ரவுண்டில் என்னது ஒரு தேவையாண்டு இருக்கும், இல்லாட்டி ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்கும். சில பிள்ளைகள் ஃபோன் ஒன்று தாங்கன்னு அடமாக நிற்பாங்க. அவனுக்கு ஒரு சின்ன ஒரு கோளாறு என்ன செய்யறது தான் அப்படி இருப்பான். அப்படி இல்லாமல் அமைதியான வீட்டில் பலர பிள்ளை அப்பா ஃபோன் ஒன்று வாங்கிட்டாங்க இல்லாட்டி நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் நிற்க மாட்டேன், அறக்கலையெல்லாம் வராது. அப்படி அது நம்ம தான் அதை சம்டைம் ஹேண்டில் பண்ணுறதூடாக அவருக்கு அதை ஊட்டலாம். அப்படித்தான் அந்த பிடிவாதம் வளரும். கோவம் அப்படித்தான். சரி, கோவத்தை ஊட்டி தான் கோவத்தை வளர்க்கலாம். கோவம் சும்மா தானாக வராது. நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த பிள்ளைகளுக்கு கோவம் போகுது. நான் செக் பண்ண உடனே பேரண்ட்ஸ் தான். நான் லாஸ்ட் இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் பார்த்தீங்களோ தெரிய. அம்மா அப்பா கோவம் காட்டுறாக்கள் எப்படியுமே பிள்ளைகள் கோவம் வரும். ஓகே, இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் பல பிள்ளைகளாக இருக்கலாம், பேரண்ட்ஸாக இருக்கலாம், அதே மாதிரி இன்றைக்கு யங்ஸ்டர்ஸையும் ஹெல்ப் பண்ணுறீங்க நிறைய நிகழ்ச்சிகளோடாக. ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் இப்படி கொண்டு போகும்போது இந்த யங்ஸ்டர்ஸுக்கும் அதே மாதிரி சிறுவர்களுக்கும் இன்றைக்கு பேரண்ட்ஸுக்கும் நிறைய அதாவது ஜென்ரேஷன் கேப் கொண்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ 2K கிட்ஸ் இந்த 90s கிட்ஸ் இந்த பிரச்சனையும் இன்னும் முடியும். இப்போ 90ஸ்ல இருக்கிற ஒருத்தருக்கும் இன்றைக்கு இருக்கிற 2020 பிறந்து 20 ரொம்ப சின்னவங்களா இருப்பாங்க. ஸோ ஒரு 2010 பிறந்தவங்களுக்கு 2010 பிறந்தவங்களுக்கும் நிறைய கேட்பேன். அவனை தம்பின்னு கூப்பிட்டா திரும்பி வைப்பான், டே கொஞ்சம் இடம்னா என்னடான்னு கேட்டு போகிற லெவலே இருக்குது. இதெல்லாம் எப்படி சார் இங்கே நடந்துட்டு இருக்கு? இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? நான் பொதுவாக சொல்கிறேன், பேரண்ட்ஸ் நல்லா எஜுகேட் ஆகணும். அதாவது ஸ்கூல் போய் படிக்க தேவையில்லை, சமூகமும் இதில் ஒரு முக்கிய இடமா இருக்கும் இல்லையா? பாடசாலை. நான் நினைக்கிறேன் எல்லாரும் ஏன் எதுக்கு வாழ்றன்றதை விளங்கி அது கொஞ்சம் படித்து கொண்டா நல்ல ஒரு பிள்ளைய ஹேண்டில் பண்ணுறது எப்படின்றத படித்தா அவங்களுக்கு ஈஸியாக. இப்போ 90ஸ்ல பிறந்த பிள்ளைகள் அம்மா அப்பா இப்போ 90ஸ்ல பிறந்தாக்கள் இருக்கிறாங்க நான் நினைக்கிறேன். 2Kல பிறந்தாங்களே அம்மா அப்பா இருக்கிறாங்க. ஆக
நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாத்துக்கும் படிக்கிறது தானே. கேக் போட படிப்பாங்க, இதுக்கு படிப்பாங்க, டெக்கரேஷனுக்கு படிப்பாங்க, சாரி கட்ட ஏன் பிள்ளை வளர்க்க படிக்கிறாங்கன்றது எனக்கு ஒரு யோசனை இருக்கு. அதுக்கு சல்லி கட்டி படிக்கிறதையும் தேடி படிக்கலாம். நிறைய புத்தகங்களுக்கு ஆரம்ப காலத்துல அப்படித்தானே. அம்மா அப்பா கொஞ்சம் சரி சின்ன புக் ஒன்று சரி வாசிப்பாங்க, எப்படி அந்த வயிற்றுல ஒரு புள்ளைய வச்சுட்டு எப்படி இருக்கும்லாம் படிப்பாங்க. இப்ப இல்ல இப்ப டிக்டாக் செஞ்சு யூடியூப் செஞ்சு அதுலயே அவனோட காலம் போகுது. யூடியூப்லயும் படிக்கிறாங்க நிறைய பேர். யூடியூப்லயும் படிக்கிறாங்க, ஆனா படிக்கிறது வேற வேலையும் செய்யறாங்க. ஓகே, அதே போல இப்ப இவருக்கு சிறுவர்களா இருக்கும் உங்களோட துறை சார்ந்து முக்கியமா நீங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனையா இதை பாக்குறீங்க உங்க துறையில? மனிதன் இந்த மனநோய்களுக்கு நிறைய ஆளுக்கு நாளுக்கு நாள் உட்படுற மாதிரி விளங்குது. எதனால இருக்கும்? நான் நினைக்கிறேன் குழந்தைகள் தான் பேரண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறதால இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் கடவுள் பிறப்புலேயே சில ஆக்களை கொடுப்பாங்க. அதே நேரம் குடும்ப பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு சின்ன சின்ன காரணங்கள். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற நிறைய குடும்ப பிரச்சனைகள் பார்த்துட்டு இருக்கேன். அவங்களோட தனிப்பட்ட லைஃப்பில் எங்களுக்கு இருக்குது தானே சில வீக்னஸ், அதையும் மனைவியோட வீக்னஸும் ரெண்டும் மோது பிரச்சனை வரும். அதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ண? நான் பாக்குறதுல எக்ஸாம்பிள் உதாரணமா நமக்கு வீடியோ பண்றாக்களுக்கெல்லாம் நல்ல பிரச்சனை இருக்கும். நமக்கு விளங்கணும், நமக்கு பிடிக்கும் இந்த வீடு வந்து அழகா இருக்கும், நீட்டா இருக்கணும் பிடிக்கும். லேடிஸ் நிறைய விரும்புவாங்க, ஓவரா விரும்புவாங்க. வச்சு சாமி கணவனுக்கு அது பிடிக்காது. அவன் வந்தா இப்படி போட்டுவான். நமக்கு விளங்கணும் நம்மளோட கணவன் இப்படித்தானே, அவனை போய் அரேஞ்ச் பண்ண போனா அடிப்படித்தான் போகும். அப்படிதான் நடக்குது நிறைய. நிறைய சொல்லுவாங்க, நான் இப்போ சொன்ன மாதிரி ஓஃபுக்கு நான் வீடியோ பார்க்கறது தான். இவர் கல்யாணம் முடிச்சுன்னு தொடர்ந்து வீடியோ பார்த்தா பிரச்சனை தான். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, இந்த கல்யாண விஷயம் அப்படிங்கிறது. இந்த லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்களுக்கும் அதே மாதிரி அரேஞ்ச் மேரேஜ்ல இருக்கவங்களும் ரொம்ப டிஃப்ரெண்டா நடந்துக்குவாங்களா? நான் நிறைய லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சாங்க டிவோர்ஸ் ஆகிறத பார்த்துருக்கிறேன். அவன்கிட்ட கேட்பேன், எப்படி நீங்கள் எவ்வளோ காலம் லவ் பண்ணி? 8 வருஷம் லவ். எவ்வளோ காலம்? 10 வருஷம் வாழ்ந்துருக்குறேன். இப்போ ஏன் டிவோர்ஸுக்கு போறீங்க? இப்போ லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு நீங்க கேட்ட கேள்வி என்ன? நான் வீடியோஸ்ல பார்ப்பேன், லவ் பண்ணி முடிக்கிறவங்க வந்து பார்த்தா சண்டை போடுவாங்க இதுன்ற மாதிரி நாங்க நிறைய இது பார்க்கணும். அதே மாதிரி அரேஞ்ச் மேரேஜ்னா இல்லை, அந்த அவங்க எவ்வளவு கோபமான ஒரு கேரக்டரா இருந்தாலும் ஒரு பெண்ணோ ஆனோ அவங்க அப்படியே ஆப்போசிட்ல நல்லவங்க மாதிரி நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது ஒரு கற்பனை. நான் நினைக்கிறேன் உங்களோட பிரச்சனை வந்து எல்லாருக்கும் ஈக்குவலா வரும். நான் என் அனுபவத்துல சொல்றேன். இப்போ அரேஞ்ச் பண்ணி முடிச்சாலும் பிரச்சனை வருது, லவ் பண்ணி முடிச்சாலும் பிரச்சனை வருது. நான் நினைக்கிறேன் நமக்கு வாழ தெரியான்றது சுருக்கமா வருது. அப்புறம் பிரச்சனை காரணமே இப்படித்தான். நம்மளோட நல்லா வாழணும்ன்ற ஒரு ஐடியாவோட மாதிரி கிட்டத்துல ஒரு லவ் பண்ணி முடிச்ச ஒரு ஃபேமிலியை நான் பார்த்துட்டு கொஞ்சம் இருங்க ஏன் கல்யாணம் முடிச்சிங்கன்னு கேட்டேன். அப்புறம் அது தெரிய சார், இன்னும் எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைகள். கல்யாணம் முடிக்க என்னன்னு தெரியல. சொல்லி இதே கேள்வி போய் உங்களோட கணவன் கேட்டு அடுத்த செஷனுக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிக்கிறேன். அவங்க வேணா இந்த வீடியோ அனுப்பலாம் வேணா பார்க்க. ஓகே, அதே மாதிரி டிவோர்ஸ் வர விஷயங்கள்ல வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி வருவாங்க உங்ககிட்ட. இறுதியா நான் என்ன சொன்னேன், சாரி டிஸ்டர்ப், அந்த பேசிக்கே தெரியாம தான் கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. ஏன் கல்யாணம் முடிக்கணும்ன்ற நோக்கமே தெரியாம கல்யாணம் முடிச்ச பிரச்சனை தானே. அதுதான் நீங்க கேட்ட கேள்வி ஆரம்பத்துல முடிக்கணும். நீங்க என்ன கேட்க போறீங்க? காஃபி தானே. ஓகே, இறுதியா என்ன சார், இப்படி ஒரு பர்பஸ்ல கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய இலக்கோ இல்லை, நான் உங்ககிட்ட நிறைய கேசஸ் வந்துருக்கு. அதாவது கேட்கிறேன், இப்படியான ஒரு சூழல்ல ஒரு கல்யாணம் பண்ணணுமா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு குடும்பத்தை கொண்டு போகணுமா இருந்தாலும் சரி, இல்லை குழந்தை வளர்ப்பா இருந்தாலும் சரி, இதெல்லாம் சரியா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இந்த வாழ்க்கைக்குள்ள வாழ்றது? நல்ல ஒரு பெரிய கேள்வி. சுருக்கமா சொல்றேன். காஃபி டேபிள்ல கேக்குறீங்க. உதாரணமா அவங்களோட சமயத்துல நிறைய வழிகாட்டல் இருக்கும். கல்யாணம் முடிக்கணும் இதுக்குத்தான், இப்படித்தான் புள்ள வளர்க்கணும். இப்ப இஸ்லாத்தை எடுத்தா, இந்து சமயத்தை எடுத்தா, கத்தோலிக் எடுத்தா, புத்திஸ்ட் எடுத்தா, அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் ஒன்று இருக்கும். அட்லீஸ்ட் அந்த ஃப்ரேம்ல சரி நீங்க வாழ பழகணும் குறைஞ்சது. அதை விட்டுட்டு நான் யூகேல வாழ்ந்தேன், எல்லா கேர்ள்ஸோடையும் போவேன், நான் பிளே பாய் அப்படிலாம் கல்யாணம் வாழல. அப்படியானாக்கள் எப்படியும் மாட்டிடுவாங்க. பிளே பாய் இது கல்யாணம் முடிச்சா பிளே ஆயிடுவாரு. அது எல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துருக்கோம். அந்த பிளே நிப்பாட்டுவாங்க நிறைய பேர். ஆகவே நான் சொல்றேன் குறைஞ்சது வந்து இந்த கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இவனை திருத்த முடியாது, திருந்தட்டும் அப்படின்னு. அது இல்ல,
அதுதான். யாருமே திருந்தாத ஒரு ஆளை பிடிச்சி இவன் அந்த ஒய்ஃப் திருத்துவாங்கன்ற கேஸ் நான்டா பார்த்தில்ல. அப்படி பிரச்சனையானது கேஸ் தான் வந்துடும். நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து வெரி சீரியஸ் டாபிக். நான் டாபிக் காஃபி டேபிளில் கதைக்கிறது இல்லை. ஆனால் நம்ம இன்றைக்கு கதைச்சது சமூகத்துக்கு விளங்கணும். மற்ற இந்த துறையில் உள்ள ஆக்களுக்கும் நான் சொல்றது கொஞ்சம் தேவையோட ஒர்க் பண்ணணும். இல்லாட்டி ரிஸ்வான் இது நம்ம சம்பாதிச்சோம் பிரச்சனை வரும், இன்னும் கூட்டிகிட்டு தான் போகும். பிள்ளைகள் வளர்க்குற விஷயங்களும் சீரியஸாக இருக்கணும். நான் நினைக்கிறேன் என் பேக்ரவுண்ட் போதும் இன்னும் இருக்கு. இந்த சேர் பின்னுக்கு இருக்கிறது போற பேசுவோம். நிச்சயமா இந்த நேரத்துல இவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றிகள். தேங்க்ஸ் ரிஸ்வான். இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நான் பார்த்த 2-3 வீடியோஸ் எல்லாரும் நீங்க பேச பழக்கிறீங்க போல இங்க கூப்பிட்டு. அதாவது அவனோட பிஹைண்ட் தி ஸ்கிரீன் என்ன இருக்குன்றத பேச பழக்கிறீங்க. நான் இந்த முக்கியமான நாட்கள்ல ஞாபகப்படுத்தினேன். இன்னும் லைஃப்ல இன்னும் இருக்கு, இருக்கு. மற்றது ஹாப்பினஸ்ஸை தேடுறாங்க எல்லாரும். நம்ம சந்தோஷமா இருக்கிறது தானே இதெல்லாம் செய்கிறோம். சரியா தேடணும்ன்றது ஒரு கவனமா இருக்கணும். அதுவும் நான் மக்களை ஞாபகப்படுத்துறேன். நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்காக வேண்டி இன்னொரு ஆளை கரைச்சல் கொடுக்கப்படாது. அடுத்தவங்க பிரச்சனையில சந்தோஷம் காணப்படாது. ஏன்னா அதெல்லாம் இருக்கப்படாது. காஃபி டேபிள் நான் சொல்லலாம். அதுக்காக சந்திப்போம். ஓகே, நிச்சயமா ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே, இந்த காஃபி பிரமுகர் நிகழ்ச்சியில எம்மோடு இணைந்திருந்தார் உளவியலாளர் அஹ்மத் இஃப்திகார் அவர்கள். ஸோ பல விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அவருடைய வாழ்க்கையிலும் சரி, அவர் சந்தித்த சில விடயங்களை தொட்டுட்டு போயிருந்தாரு. ஏன்னா இந்த நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை பேச முடியாது என்ற குறிப்பிட்ட ஒரு டைமுக்குள்ள எல்லாத்தையும் சொல்ல வேண்டும் அப்படி என்ற அடிப்படையில ஸோ இந்த நிகழ்ச்சியில் ஒளிப்பதிவில் ஈடுபட்ட சுதர்சினி, திவாகர், அதே மாதிரி வினீத் ஆகியோருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுமா ரிஸ்வான். நன்றி, வணக்கம்.